ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வராகி பலன் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் முக்கியமான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச ஆண்டாக பிறந்த இந்த விஸ்வாச ஆண்டு பஞ்சாங்கத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது வெளியாயிருக்கு. அதில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழைக்கு செழிப்பு இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விஸ்வாச ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் அமையப்போகுது. அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான். கிரகநிலைகளோட அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு பலன் மீன ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த விஸ்வாச தமிழ் வருடம் உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆண்டு விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு கடாட்சமும் நிறைந்து இருக்கு. குரு கடாட்சம் நிறைந்திருந்தாவே வெற்றி வாகையை சூடலாம். வெற்றி வாகையை சூடுற மாதிரி குரு கடாட்சத்தினால உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டில் மனசங்கடம் நீங்கி உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் பலிக்கிற ஆண்டாக அமைய இருக்கு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் ராசிக்குள்ள நுழைந்து ஜென்ம சனியாக பலன் தரப்போறாரு. ஏழரை சனியுடைய 2ஆம் பாகம் என்று சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனியின் 3ஆம் பார்வை சகாயஸ்தானத்திலும் 7ஆம் பார்வை கலஸ்தரஸ்தானத்திலும் 10ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்திலும் பதிகிறது. அது மட்டும் இல்லாமல் சனியை தொடர்ந்து 14/5/2025 முதல் சுகஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ குரு இந்த மாதிரி இந்த வருடம் அமைந்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து 18/5/2025 முதல் ராகு பகவான் விரயஸ்தானத்திலையும் கேது பகவான் 6ஆம் இடமான ருணரேகஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதிரி வருட கிரகங்களுடைய பயிற்சியோட அடிப்படையில் தமிழ் புத்தாண்டில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விஸ்வாச ஆண்டின் பொது பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுடைய சுகஸ்தான குரு பகவான் விரும்பிய சுகங்களை வாரி வழங்குவார். கெட்டவன் கேடிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்ற பழமொழிக்கேற்ப கெட்டவர்களான ராகு கேதுவும் 6/12 மறைவது மிக சாதக அமைப்பு தான். ஆனால் இது ஜென்மசனியின் காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மீனம் உபய ராசி என்பதால் நிலையற்ற தன்மை இருக்கோ. ஜனன கால ஜாதகத்தில் உபய ராசிகள் அதிக கிரக இருந்தால் ஏற்ற இறக்கம் மிகுதியாக இருக்கோ. ஜனன கால ஜாதகத்தில் 8ஆம் பாவமாக இயக்கம் சுபத்தன்மையோடு இருந்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு நேரும். உங்களுக்கு ஆப்பு வைக்க எதிரி வெளியிலிருந்து வர தேவையில்லை. உங்களுடைய சிந்தனை குறைவான செயல்பாடே உங்களுக்கு எதிரியாகும். எந்த ஒரு பிரச்சனையும் தானாக வருவதில்லை. அவரவரே ஏற்படுத்தி கொண்டு விதிமேல் பழி போடக்கூடாது. எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை இறைவன் வழங்கியுள்ளான் என்பதை மறந்து விடாதீங்க. விடாமுயற்சியோடு துணிந்து இறங்கினீங்கன்னா வெற்றி இந்த வருடம் நிச்சயம். தினசரி வெற்றிக்கு உங்கள் மனநிலையை மாற்றம் செய்ய வேண்டும். சிந்தனைகளை மாற்றினால் உங்கள் செயல்களும் மாறும். தோல்வியை ஒரு பாடமாக எடுத்து செயல்பட்டால் வெற்றி விகிதம் உங்களுக்கு அதிகமாகும். தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றிக்கான படிக்கட்டாகும். வெற்றியாளர்கள் அனைவருடைய தோல்வியிலும் ஒரு பெரிய பிளாஷ்பேக்லாம் இருக்கும். அந்த பிளாஷ்பேக்கெல்லாம் கேட்டு கண்டிப்பாக அதற்கேற்ப இந்த வருடம் செயல்படணும். அப்புறம் ஒவ்வொரு தோல்வியும் எந்த வழியில் செல்லக்கூடாது என்ற அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பல தடைகளை சந்தித்தவர்கள் மீண்டும் எழுந்து நீங்கள் வருவீங்க. தோல்வியை நேர்மறையாக மாற்றுங்க. ஒவ்வொரு நாள் அனுபவத்திலும் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திங்க. மீண்டும் மீண்டும் முயற்சித்தால் நீங்கள் நினைப்பது போலவே உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் முன்னேற்றமானது ஏற்படும். மாற்றங்களும் ஏற்றங்களும் வீடு தேடி வரும். சமுதாய அங்கீகாரம் கூடும். பொருளாதார நிலையில் இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய தொழில், குடும்ப சொத்து, வாரக்கடன் வசூல் என பல்வேறு வழிகளில் பணம் குவியும்.
பண கொடுக்கல் வாங்கல்ல இருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு மறையும். உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயம் உண்டு. அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலை சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்த முடியும். குடும்பத்தில் இருந்த பலவிதமான குறைபாடுகள் உங்களுக்கு சீரடையும். பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான பலன் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத ஷேர் பண்ண, என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வருடம் புகழ் அந்தஸ்தை நிலைநிறுத்தவும் முயற்சியில் வெற்றியடையவும் கடின உழைப்பு அவசியம். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். தடைப்பட்ட செயல்கள் வெகு விரைவில் செயலாக்கம் பெறும். உங்களுடைய செயல்பாடுகள் வியக்கத்தக்க வகையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பல்வேறு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். உங்களுடைய தகுதி திறமையானது இந்த வருடம் உயரும். குலதெய்வ வழிபாட்டில் அதிக ஆர்வம் ஏற்படும். பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள் முடியும். ஆனால் சில டைம் முடியாது. முடிந்து விட்டது என்று நினைத்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். உங்களுடைய சகோதர சகோதரி வழியில் சொத்து தொடர்பான வில்லங்கம் ஏற்பட்டு மன உளைச்சல் அதிகமாகும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் என்பதால் உங்களுடைய பிடிவாதமே பிரச்சனையை வளர்க்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி அனுசரித்து சென்றால் நிம்மதி கூடும். ஸோ புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்த மீனராசிக்கு இந்த வருட பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் உத்திராடதியில் பிறந்த மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய வருடம் என்று சொல்லலாம். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதம் விலகும். தேவைக்கேற்ற வருமானம் இருந்தாலும் வரவிற்கு மீறிய செலவு இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சித்திக்கும். சிலருக்கு வீடு வாகனத்தை பராமரிக்கக்கூடிய செலவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவாங்க. தேவையில்லாத சுயக்கடன்ல சிக்க வைக்கும் என்பதால் தனியார் நிதி நிறுவனத்திடம் கடன் வாங்கக்கூடாது. யாருக்கும் எந்த ஜாமீனும் போடக்கூடாது. அக்கௌண்ட்ல பணம் இல்லாம செக் கொடுக்கக்கூடாது. பூர்வீகத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு மீண்டும் சொந்த ஊர் செல்லக்கூடிய எண்ணம் உதயமாகும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மாறி சாதாரண வைத்தியத்தில் குணமாகும். உத்திராடதியில் பிறந்த மீனராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறவங்களுக்கு என்று தனி கொள்கை வைத்து அதன் அடிப்படையில் செயல்படணும். சட்ட திட்டத்திற்கு இணங்கி நடக்கணும். உங்களுடைய தோற்றம் செயல்பாடு ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படும். நடை உடை பாவனைகளில் கம்பீரம் ஏற்படும். மெடுக்கான தோற்றம் ஏற்படும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான சிந்தனை மேம்படும். சிலர் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்க நேரும். வெளிநாட்டு வேலை மற்றும் பயண திட்டமிட்டபடி நடக்கும். சிலருக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு வெற்றி தரும். முன்னோர்கள் சொத்து விற்பனை, பணம் வர வேண்டிய பணம், பலிசி முதிர்வு என்று அவரவர் வயதிற்கு தகுதிக்கும் திசை புத்திக்கும் ஏற்ப நல்ல கணிசமான தொகை கிடைக்கும். அப்புறம் கௌரவ பதவிகள் தேடி வரும். எல்லாருக்கும் எல்லா நேரமும் எப்பொழுதும் சாதகமாக அமையாது. ஏற்றமும் இறக்கமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. எதையும் தைரியமாக உங்கள் ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க எதிர்கொள்ளுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க. அப்புறம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 18/5/2025 வரை ராசியில் ராகுவும் 7 கேதுவும் நிற்கிறதுனால கோச்சார ரீதியான சர்ப்பதோஷ தாக்கம் இருக்குது. மேலும் இது ஜென்ம சனியின் காலம். 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. சனி தன் பார்த்த வீட்டின் வேலையை தாமதப்படுத்தி வழங்குவார். அதனால் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இழுபறியாகும். ஜாதகம் சரியாக இருந்தால் வரன் பிடிக்காது. வரன் ஒத்து வந்த ஜாதகம் பொருந்தவில்லை. இது போன்ற சங்கடங்கள் நிகழும். சிலருக்கு காதல் கலப்பு திருமணம் நடக்கலாம். மறுமணத்திற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இப்படி தான் இருக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் இந்த வருடம் பெற போறீங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு
இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.